அனைத்து ஈசுலுசா திருச்சபை மக்கள், பொறுப்பாளர்கள், போதகர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு தேதி 30/7/2025. நம்மளுடைய ஒட்டுமொத்த ஐஎல்சிக்கே இப்பொழுது ஒரு தேர்தல் திருவிழான்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 5/7/2025 ஐஎல்சி நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் 2, ஏன்னா அது 2022 பிறகு 25 நடக்குதுனால 2ன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் 1 கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதில் சர்க்கிள் கன்வென்ஷன் என்ன, சினாட் கன்வென்ஷன் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக ஏறக்குறைய 5/7/2025 ஒரு 8 பக்கங்களை கொண்ட அந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துருப்பீங்க. 29/7/2025க்குள்ளாக ஒரு திருச்சபைகளும் சர்க்கிள் கன்வென்ஷனில் போய் ஓட்டு போடக்கூடிய டெலிகேட்ஸ் லிஸ்ட், சினாட் கன்வென்ஷன் லிஸ்ட்டில் கன்வென்ஷனுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த லிஸ்ட் அனுப்பப்பட்டிருக்கணும். ஆனால் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் பக்கம் 3ல் நோட்டிஃபிகேஷன் பக்கம் 4 கொடுக்குறதுல 12வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கன்வென்ஷன் டெலிகேட் டீட்டெயில் மட்டும் 29/7 அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் சினாட் கன்வென்ஷன் அப்படின்றது அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். இது அதில் சர்க்கிள் கன்வென்ஷன் டெலிகேட் ப்ளஸ் சர்க்கிள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் அந்த லிஸ்ட்டை மட்டும் அனுப்புங்க, அனெக்சர் 10 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் அனெக்சர் 10க்குள்ளே போகும்போது உங்களுக்கு சர்க்கிள் கன்வென்ஷன் டெலிகேட் லிஸ்ட்டும் அனுப்பணும், சினாட் கன்வென்ஷன் லிஸ்ட்டும் அனுப்பணும், அதற்கு அந்த சப்ஸ்டியூட் அந்த லிஸ்ட்டும் அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அந்த 12வது பாயிண்டில் the circle executive members and the details of the elected delegates to circle convention and synod convention அப்படின்னு வந்திருக்கணும். பட் அது அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆகவே பட் அவங்க மிஸ் பண்ணது இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே சர்க்கிள் அண்ட் சினாட் கன்வென்ஷன் டெலிகேட்டை நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. அதுதான் அனெக்சர் 10. அதுதான் அடுத்தது மிகப்பெரிய ஒரு குழப்பம் 10வது பாயிண்ட், த இந்து சர்டிஃபிகேட்ஸ். ஒரு நல்ல விஷயம் அது, இந்து சர்டிஃபிகேட் இருந்தா இல்லை அப்படின்றது. பலர் பல விதமான கேள்விகள் கேட்குறோம். அப்படி பார்த்தா ஒரு டெலிகேட்டாக போகக்கூடியவன் கிறிஸ்துவனா இருக்கணும்னா அப்போ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களும் கிறிஸ்தவனாக இருக்கணும்ல. பட் அது நியாயமான கேள்வி. ஆனால் இந்த இப்பொழுது உள்ளது தேர்தல் அலுவலர், இந்த எலக்ட்ரல் காலேஜ், அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா வருகின்ற 2028 நடக்கக்கூடிய தேர்தலில் இது போல் இருக்கணும் அப்படின்னு முன்பாகவே சொல்லியிருக்கணும். ஒரு கிறிஸ்துவன்னு கம்பல்சரி சர்டிஃபிகேட் இருக்கணும், அதற்கு ஆதாரமாக இதெல்லாம் இருக்கணும். பட் இந்த தேர்தலே இன்சிஸ்ட் பண்ணி மிகப்பெரிய குழப்பங்கள். இது போதகர்களுக்கும் குழப்பம், பொறுப்பாளர்களுக்கும் குழப்பம், தலைவர்களுக்கும் குழப்பம். அந்த குழப்பம் ஒன்று ஓடிட்டே இருக்குது. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலைங்க. ஏன்னா வயதானவர்கள் இப்போ எங்ககிட்ட டிசி இல்லைன்றாங்க. ஒரு 65 வயசில் இருக்கிறவங்க இப்போ ஒரு டெலிகேட்டாக போகிறாங்கன்னா என்கிட்ட டிசி எதுவும் இல்லையே, என்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் போய் எங்கே போய் வாங்குறது? அப்போ அதுக்கு இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த தேர்தல் அலுவலர்கள் தெளிவில்லாதவர்கள் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, முதல்ல அவங்க ஃபோனை எடுக்கிறது இல்லை. முக்கியமாக எங்கள் ஆம்பூர் சினாடு எலெக்ஷன் ஆஃபீஸர் ராபர்ட் ஆசீர்வாத் அவர்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுத்துடுறாரு. அவருக்கு உண்மையாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் எங்களுடைய விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார் இல்லையோ, ஃபோன் எடுத்து பேசுகிறார். ஆனால் இந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஜெயசுதாஸ் பிரேம்குமார் அவர்கள் இதுவரைக்கும் ஃபோனை எடுத்தது கிடையாதுங்க. ஏறக்குறைய ஒரு டவுட்டை கேட்டு அவருக்கு மெயில் போடுறோம், அதுக்கு பதிலும் கிடையாதுங்க. அப்போ இந்த தேர்தல் அலுவலர்கள் எதன் அடிப்படையில் இது மாதிரி விஷயங்களை மிகவும் சென்சிட்டிவான விஷயம், இதை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. அதே போல் நேற்று 29/7 லிஸ்டெல்லாம் அனுப்பியிருக்கணும். அது ஏற்கனவே ஒரு சின்ன குளறுபடி இருந்துச்சு. அது தவறுதலான
மிஸ்டேக். ஏன்னா அனெக்சர் 10 பற்றி நம்ம போகும்போது அது உங்களுக்கு நல்ல தெளிவாகிடும். அப்போ அவர்களுக்கு வந்து அந்த கிறிஸ்தவர்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் இப்போ ஓடி போய் வாங்குறாங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கணும், இது மாதிரி வந்து ஒன்று வந்து கெசட்டில் வந்துருக்கணும், அல்லது பிசின்னு வந்துருச்சுன்னா நாளைக்கு என்கொயரி போகிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாத அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கணுன்றதா சொல்லியிருக்கணும். ஒரு தெளிவில் இல்லாத வழிகாட்டுதல். அதே போல் பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த லெட்டர் பேட் பாருங்கள். இந்த லெட்டர் பேட் ஆஃபீஸ் வந்து இது வந்து எலக்ட்ரல் காலேஜ் 2025, பட் வந்து நம்ம சிபிஓ ஆஃபீஸில் தான் அட்ரஸை தான் கொடுக்குறாங்க. பட் அதில் கொடுக்கப்பட்டுக்கிற மெயில் ஐடி வந்து IELC2025@gmail.com. ஆனால் உள்ளே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் வந்து IELC NGL@gmail.com அதை கொடுக்குறாங்க. இந்த IELC NGL அந்த மெயில் ஐடி வந்து IELC-க்கானது. கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மெயில் ஐடிக்கு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய GT ஓப்பன் பண்ணுவார், பிரசிடென்ட் ஓப்பன் பண்ணுவார், அவங்க தானே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இது எப்படி தேர்தல் அலுவலர் ஓப்பன் பண்ணுவாங்க? இப்போ வந்து தேர்தல் அலுவலருக்கு அந்த மெயில் ஐடி கொடுத்து வச்சுன்னா அப்போ அதுக்கு முன்னே இருக்கிறவங்க பாயிண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? இது ஒரு பேசிக். ஸோ இதன்படி பார்க்கும்போது இங்கே மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் போயிட்டு இருக்கிறதா நான் சொல்லுவேன். ஃபோன் எடுக்கிறது கிடையாது. ஒரு தேர்தல் அந்தந்த சினாட்டில் இருக்கிறவங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒட்டு மொத்தம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய IELTS வந்து ஒரு லிஸ்ட் இருந்தது, அசஸ்மெண்ட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு 226 பேர் கொண்ட லிஸ்ட் இருந்தது. அதான் 3 சேர்ந்தது. இப்போ அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, 240 பேர் அனுப்புகிறாங்க இந்தந்த சர்ச். ஆகவே இப்போ வந்து 240 பேர் அனுப்புகிறாங்க. இதுதான் அசஸ்மெண்ட் கட்டாங்க. என்னோட ஒரு கேள்வி, ஒரு திருச்சபை அசஸ்மெண்ட் கட்டாமல் 1 மாதமும் இருந்திருக்கு, 3 மாதம் இருக்குது, 8 மாதமும் இருந்திருக்கு. 8 மாதங்கள் கட்டாத ஒரு திருச்சபை 8 மாதத்திற்கான அசஸ்மெண்ட் கட்டின பிறகு அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்திருக்குது நம்மளோட IELTC. ஓகேங்களா? அது போல ஒரு திருச்சபை மகா சபையில் ஒரு உறுப்பினர் அவரோட மாத சந்தாவை சில குறிப்பிட்ட திருச்சபைகளில் அவர் வந்து சொல்லப்பட்ட அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கட்டாதப்போ 8 மாதம் 9 மாதம் அவர் கட்டின பிறகு அவர் வாக்குரிமை கொடுத்துருக்கலாம்ல. அப்போ இதில் ஒரு ஓர வஞ்சகம் திருச்சபைகள் வந்து இல்லைன்றாங்க. ஏன்னா எதிர்கட்சி அது மாதிரி சில குழப்பங்களை உருவாக்கி இந்த கிறிஸ்துவர்கள் என்ற அந்த சான்றிதழ்கள் இந்த வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க டெலிகேட்டாக போய்க்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். அதில் திருச்சபையில் ஒரு தீர்மானம், ஒரு மகாசபை போட்டு இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு வாக்குரிமை அப்படி பண்ணியிருக்கணும். திடீர்னு 5ஆம் தேதி ஒன்று அனுப்புறீங்க, 29ஆம் தேதிக்குள்ளே அனுப்புறீங்க, அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் அவங்க நியாயப்படுத்துறதுக்கு எப்படி முடியும்? நம்மளுடைய சாதாரண லேமேனோட வயதை வந்து 72ன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு 70 வயசில் ஒருத்தர் வந்து ஏதோ டெலிகேட்டாக வர்றதுக்கோ இல்லை கண்டஸ்ட் பண்ணுறதுக்கோ விருப்பப்படுறாருன்னா அவர் எங்கே போவார், என்ன பண்ணுவார், எப்படி வாங்குவார்? அவர் இல்லை, படிக்காதவர், பரம்பரை கிறிஸ்துவராக இருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு செயல்பாடுகள், முழுக்க 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 தவறான ஒரு செயல். இதை வந்து பேசியிருக்கணும். ஒரு சிசிலிட்ட பேசுகிறாங்க, அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருச்சபைக்கு இது சொல்லியிருக்கணும், சஜஷன் கேட்டிருக்கணும். அதே மாதிரி பாருங்க, நம்மளோட IELTC ஆம்பூர் சபை சங்கம் அல்லது ஆம்பூர் சினாட், அடுத்து நாகர்கோவில் சினாடை தான் நீங்கள் சொல்லணும், அடுத்து திருவண்ணா, ஏன்னா ஆல்பபெட் ஆர்டர் பிரகாரம் ஆம்பூர் சினாட்னு எடுத்தீங்கன்னா ஆம்பூர் சர்க்கிள், நான் சொல்கிறது எல்லாமே ஆல்பபெட் தெரிஞ்சுக்கங்க. ஆம்பூர் சர்க்கிள், கர்நாடகா சர்க்கிள், மெட்ராஸ் சர்க்கிள், மேல்பட்டி சர்க்கிள், வாணிபாடி சர்க்கிள். இந்த ஆம்பூர் சினாட்டில் மொத்தம் வந்து இப்போ இருப்பது இறுதியாக 84 திருச்சபைகள். பாஸ்டே காங்கிரிகேஷன் வேறு, ஒரு பாஸ்டேட்டில் 3 காங்கிரிகேஷன் இருக்கும், 2 இருக்கலாம், சிலதில் 4 கூட இருக்குங்க. ஒரு பாஸ்டே, அந்த பாஸ்டேட்டில் ஒரு 3 காங்கிரிகேஷன் இருந்தாலும் அவர்களுடைய ஓட்டுரிமை 3 தான் எல்லாருக்கும் சேர்ந்து. இதெல்லாம் ஒரு ஒரு குழப்பமாகவே இவர்களெல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் பலர் இன்னைக்கு வரைக்கும் பயணப்பட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஆம்பூர் சினாடில் 84 திருச்சபைகள், ஆம்பூர் சர்க்கிள் 15 திருச்சபைகள் இறுதியாக, கர்நாடகாவில் 11, மெட்ராஸில் 11, மேல்பட்டியில் 22, வாணியம்பாடியில் 25. இது தெரிஞ்சுக்கங்க, நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது வந்து மொத்தம் வந்து 84 திருச்சபைகள் வருங்க.
ஆம்பூர் சினாட். அடுத்து நாகர்கோவில் சினாட் எடுத்துக்கணும்னா நாகர்கோவில் சர்க்கிளில் வந்து 14 பேர், கொலச்சல் சர்க்கிளில் வந்து 22 திருச்சபைகள், தோவானை அதில் 12 திருச்சபைகள், திருநெல்வேலி 13 திருச்சபைகள், மதுரை 13 திருச்சபைகள். இதை புரிஞ்சுங்க, ஓகேங்களா? அடுத்தது திருவேண்டரம் சினாட் எடுத்துக்கணும்னா மொத்தம் 80 திருச்சபைகள். அதாவது நாகர்கோவில் 76, இது திருவேண்டத்தில் வந்து 80ங்க. அதில் வந்து பலராமபுரம், இதுவும் ஆல்பபெட் ஆர்டர் தான். இந்த ஆர்டர் தான் சொன்னோம். பலராமபுரம் 13, லுத்தர்கை 13, நிலமேல் 13, பொன்வில்லா 23, திருவேண்டரம் 18ங்க. இதுதாங்க மொத்தம் 240 திருச்சபைகள் தான் நம்மளுடைய இந்த தேர்தலில் பங்கு பெறும் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஐஎல்சி. இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 29க்குள்ளே வந்து நம்ம பழைய நோட்டிஃபிகேஷன் வருவோம். இந்த 29க்குள்ளே நம்ம வந்து சர்க்கிள் டெலிகேட், சினாட் டெலிகேட், அப்புறம் சர்க்கிள் எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பியிருப்போங்க. அடுத்தது வருகின்ற 4/8/2025 இந்த டெலிகேட்டுகளெல்லாம் ஓட்டு போடக்கூடிய திருச்சபைகள், அது பொறுப்புகள். ஏன்னா சர்க்கிளில் ஒரு 5 விதமான பொறுப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சபை சங்கத்தில் சபை சங்க பொறுப்பாளர்கள், அந்த சினாடு அந்த பொறுப்பாளர்கள், அது இல்லாமல் இருக்கிற ஐஎல்சி பொறுப்பாளர் 2 பேரை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல அதுக்கு ஓட்டு போடக்கூடிய, அதுக்கு அந்த பொறுப்புகளுக்கு போட்டியிடக்கூடியவர்களை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு வந்து 4/8 வந்து தேதி கொடுத்துருக்குங்க. 4/8க்கு மேலே வந்து இவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அனுப்பிச்சா முடியாது. அப்போது அதன் அடிப்படையில் வந்து ஒரு எக்ஸாம்பிள், சிசியில் போன முறை இருந்த போதகர் இந்த திருச்சபை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த முறை போக முடியாது. அப்போ அதுக்கு தான் வந்து அந்த சுழற்சி முறை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது நம்மளோட அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அது அந்த சுழற்சி முறை அடிப்படையில் வந்து சிசிக்கு யார் போனோம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், என்னென்ன போஸ்ட் இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்மளோட சிசி ஆம்பூர் சர்க்கிளில், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. சிலர் வந்து இப்போயே வந்து அந்த நாமினேஷன்லாம் அனுப்பிட்டாங்க. நீங்கள் 4ஆம் தேதிக்குள்ளே கூட அனுப்பலாம். இப்போ என்ன ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா, இந்த IELCNGL@gmail.com அப்படின்னு இருப்பதனால அந்த மெயில் ஐடியை ஐஎல்சி நிர்வாகிகளும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சிங்க, யார் யார் டெலிகேட் வந்துக்கிறாங்கன்னு போகிறவர்களெல்லாம் பார்க்குற கணக்காகி போச்சுப்போம். ஐஎல்சி பொறுப்பாளர்களும் பார்த்துருப்பாங்க. அது பிரிண்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய எலக்ட்ரல் காலேஜ், அதாவது தேர்தல் அலுவலர்களும் பார்த்துருப்பாங்க. இப்போது அவங்க ஏன் போகிறாங்க, இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு இது ஒரு தவறான பாதையை காட்டுறதுக்கான மிக முக்கியம். இது நான் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இது ஒரு தவறான சொல்லியிருக்கிறேன். இதை குறித்து பேசுவதற்கு நம்ம தேர்தல் அலுவலருக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கிறதுல மெயில் அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் குழப்பத்துக்கான காரணங்களுங்க. இப்போங்க இந்த சிசியில் வந்து ஆம்பூர் சினாட் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த முறை மெட்ராஸ், அந்த ஆல்பபெட் பாருங்க, மெட்ராஸ் அண்ட் மேல்பட்டி சர்க்கிளில் வந்து பாஸ்டர்ஸ், வாணியம்பாடி ஆம்பூர் கர்நாடகா சர்க்கிளில் வந்து லே பர்சன் வந்து சிசியில். நல்லா புரிஞ்சுங்க, ஆம்பூர் சர்க்கிளில் இந்த 2025 தேர்தலில் மெட்ராஸ் அண்ட் மேல்பட்டி சர்க்கிளில் வந்து போதகர்கள் சிசி, மற்ற லே பர்சன் வந்து மற்ற இது சர்க்கிள். நாகர்கோயிலில் இந்த முறை வந்து நாகர்கோயில் சர்க்கிள் அண்டு தோப்பாலை சர்க்கிள்லேருந்து பாஸ்டர்ஸ், திருநெல்வேலி கொலச்சல் அண்டு மதுரை சர்க்கிள்லேருந்து லேமன், திருவனந்தபுரத்தில் இருந்து இந்த நிலமேல் சர்க்கிள் பொன்வில்லா சர்க்கிள்லேருந்து பாஸ்டர்ஸ், திருவேண்டரம் சர்க்கிள், பலராமபுரம் சர்க்கிள், லுத்தர்கிரி சர்க்கிள்லேருந்து லேபர்சன். இது வந்து சிசி, சர்ச் கவுன்சில், தி அப்பெக்ஸ் பாடி ஆஃப் தி ஐஎல்சி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறேங்க. இதை வந்து பொறுமையாக நீங்கள் நைட்டில் வந்து கூடுமான வரை நான் போடுகின்ற பதிவை வந்து ஹெட்செட்டில் போட்டு கேளுங்க நீங்கள். ஏன்னா ஒருவேளை வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கோ இல்லையோ, ஹெட்செட்டில் போட்டு கேட்டு நீங்கள் எழுதி கூட வச்சுக்க நீங்கள், ஓகேங்களா? அடுத்தது ஐஎல்சி டிஏ ஆம்பூர் சினாட்லேருந்து இந்த முறை வந்து மெட்ராஸ் சர்க்கிள், மேல்பட்டி சர்க்கிள் வந்து பாஸ்டர், ஓகேங்களா? வாணிபாடி சர்க்கிள், ஆம்பூர் சர்க்கிள், கர்நாடகா சர்க்கிள்லேருந்து லேமன் வரலாம், ஓகேங்களா?
இதில் வந்து 2 பாஸ்டர்ஸ் 3 வந்து லே பர்சன்ஸ். இது வந்து ஐஎல்சி டிஏ. நாகர்கோயில் சர்க்கிள் தோவாலை சர்க்கிள், அதாவது என்ன சிசிக்கு வந்துச்சோ அதே தாங்க ஐஎல்சி ட்ரஸ்ட் அசோசியேஷனுக்கும். அதாவது ட்ரஸ்ட் அசோசியேஷன் தமிழ் வந்து பொறுப்பாண்மை கழகம். ஏன்னா சில தமிழில் வச்சுன்னு இருப்பீங்க, நீ உங்களுக்கு அது குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ தெளிவாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இதே வந்து ஒரு அதிகமான பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சபை மக்கள் 4/8/2025 வந்து அந்த நாமினேஷன் தாக்கல் நீங்கள் பண்ணணும். அதிலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகவே அந்த 9ஆம் தேதி வரை வந்து நீங்கள் வந்து அந்த அந்த நாமினேஷனை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அது காலக்கெடு அது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து அதான் 5லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அது வந்து வாபஸ் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 11/8 வந்து உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை ஒட்டுவாங்க. யார் போட்டியிடுறாங்க, போட்டி இருந்தால். சில திருச்சபைகளில் பாருங்கள், அவரோட போட்டி இருக்குமோன்ட்டு இப்போ தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் வந்து ஒரு திருச்சபை வந்து போகக்கூடாது என்பதற்காக இன்னொருத்தர் போட்டு நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த திருச்சபையை கெடுக்கிறதுக்கு சில பணிகள் 2 அணிகளிலிருந்து நடக்கும். இது வழக்கமாக நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து திருச்சபை நலனுக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்கள். இதில் பார்த்து செய்யுங்க. அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயங்க. இவ்வளவு வந்து நான் மெனக்கெட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து எதுக்காகனா, இந்த திருச்சபைகள் வந்து நலன் காக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த முறை பகுத்தறிந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். நியாயமானவர்களை, நல்லவர்களை வெற்றி காண செய்யுங்கள். நம்மளுடைய திருச்சபை சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அதுபோல ஒரு விஷயங்கள் நடவாத வண்ணம் இனி வரும் காலங்களில் பார்த்து கொள்ளும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை நலனுக்காக மீரா டைம் சுதாகுமார், ஆம்பூரிலிருந்து. நன்றி திருச்சபை மக்களே.